குருக்கள் தயவு செய்து முன்னிருக்கைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் அமரவும். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கு உணர்வுகள் அதிகம். உணர்வோடு உயிராய் உறவாய் வரவேற்பு வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு எம் புலோமின் தாஸ் அவர்களை. மேதகு ஆயர் அவர்களே, மறைமாவட்ட பொருளர் தந்தை அவர்களே, மறைவட்ட பேரருள் தந்தையர்களே, அன்பு அருள் தந்தையர்களே, இன்று கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய புரொஃபஸர் பெர்னார்ட் சுவாமி அவருடைய குழுவினரை, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அமர்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டாவதாக ஆயருக்கும் வரவேற்பு. காரணம், இது போன்ற நிகழ்வுகள் தேவையில்லை என்று இந்த நிமிடம் வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் ஆயருடைய திருப்பொழிவு ஆண்டு நினைவு நாளை குருக்களாகிய நாம், ஏனென்றால் குருக்கள் ஆயரோடு உடன் உழைப்பாளர்கள் என்று பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே நம்முடைய குருக்கள் இந்த நாளை லேசாகவோ அல்லது மறந்துவிடவோ கூடாது, முடியாது. ஏனென்றால் இந்த நாளும் கிறிஸ்தவ நாளும்தான் ஆயரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான நிகழ்வுகளாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு மிக எளிமையானதாக இருந்தாலும் வர வேண்டும் என்று ஆயருக்கு அன்பான வேண்டுகோள் விட்டிருக்கின்றோம். ஆகவே வந்திருக்கக்கூடிய ஆயர் அவர்களுக்கும் அனைவருடைய சார்பாக வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த அமர்வு, it's also a business meeting as well as felicitation. So, and I think the last few days ago, we have more than 65,000 of families, Catholic families are enrolled in the census program. So, the work is going on and we have already started some of our fathers, and it's the right time to do in a coordinated way. So, fathers may have our own doubts. So we have the team from Chennai Loyola College, Professor Bernard Swami and his companions. So they are going to enlighten us what are the importance of taking census, in what we are going about, and what are the doubts. We can clear all those doubts. So eminent persons are here. So in the name of our clergy, extend a very warm welcome to Professor Bernard Swami and his companions. With a short introduction, I move on and request Bernard Swami to take the mic and initiate the seminar. Thank you. மீண்டும் பிறவி என்பது உறுதி இல்லை. மீண்டும் பிறவி என்பது உறுதி இல்லை. உயிருள்ளவரைதான் பாசம், நேசம், அன்பு எல்லாம் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருப்போம். நல்லுள்ளங்களை மதிப்போம் வாழும் வரை. எனவே நமது கும்பகோணம் மறை மாவட்டத்தின் பங்களில் உள்ள இறை மக்களின் முழு விவரம் அறிய கருத்து அமர்வுக்கான நேரம். ஆகவே பேராசிரியர் பெர்னார்டி சாமி மற்றும் குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய விஜி தந்தை அவர்களுக்கும் ஆயர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்று காலை இங்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆகின்றது. அதற்கு காரணம் ஆயர் அவர்களுடைய அருட்பொழிவின் முதல் ஆண்டு நிறைவு. பல முறை உங்களை பல இடங்களில் சந்தித்திருந்தாலும் ஒரு சிலரை இந்த தடவை எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்பது என்பது இன்னொரு மகிழ்ச்சி. என்னுடைய நினைவுகள் 30-35 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்கின்றன. பூவை திரு இருதுவ குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக எல்லோரும்
பிஏ படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருந்தார்கள் செமினரியில் சேர்றப்ப. அப்போ யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு சனிக்கிழமையில் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு லோயலா கல்லூரியில் எனக்கும் எனக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் பெர்க்மன்ஸுக்கும் கிடைத்தது. அப்பொழுது அந்த மாதிரி பூவை திருவ கல்லூரியில் போய் கிளாஸ் எடுத்த பொழுது தான் நமது ஆயர் அவர்கள் மாணவர்களாக இருந்தார், கோஸ்மான், பொருளாளர் தந்தை அவர்கள், இவங்க எல்லாருமே நிறைய பேர் பூவை அதுக்கப்புறமும் படிச்சிருக்கலாம். நீங்கள் 80களின் இறுதியிலும் 90களிலும் பூந்தமல்லி செமினரியில் போய் கிளாஸ் எடுத்தது. கிளாஸ் எடுக்கிறப்ப பேராசிரியர்களாக இருந்தவங்க எல்லாம் பிஷப் ஆனாங்க. ஆயர் பிஷப் பயஸ், நீதிநாதன், அப்புறம் தாமஸ் அக்வினாஸ். நேற்று கோயம்புத்தூரில் தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோம். நேற்று அவர் நினைவு கூர்ந்தார். நஸ்ரின் எனக்கு கொஞ்சம் முன்னாடி பேராசிரியர் பெர்க்மன்ஸ்ட்டை படித்தார். இவங்கெல்லாம் என்கிட்ட படித்தாங்க. ஸோ எடுத்த பேராசிரியர்கள் எல்லோரும் முதல்ல பிஷப் ஆனாங்க. இப்போது மாணவர்கள் எல்லோரும் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆயர், தஞ்சை ஆயர், அம்ப்ரோஸ், வெள்ளூர் ஆயர், இவங்க எல்லாரும் அந்த மாதிரி படித்தவர்கள் தான். ஆகவே அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி. நம்முடைய தமிழக திரு அவை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் முடிவு செய்தார்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சென்னை பேராயர் அவர்கள் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னை பார்த்து, உங்களை நான் சந்திக்க வேண்டும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு, லேசாக சொன்னார். இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்குறாங்க எண்ணிக்கையெல்லாம், ஆனால் நிறைய பேர் உங்கள் பேரை சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் என்னை பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவரும் பிஷப் நீதிநாதனும் 2 பேரும் என்னை கூப்பிட்டார்கள். தமிழக திரு அவைக்கு என்று எந்த வகையான தரவுகளும் இல்லை. எவ்வளவு பேர் கத்தோலிக்கர்கள் எண்ணிக்கை கிடையாது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எண்ணிக்கை கிடையாது. எதை பற்றியும் தமிழக திரு அவையில் இருக்கக்கூடிய எந்த தரவுகளுமே நம்மள்கிட்ட கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, அரசாங்கம் பல இடங்களில் கேட்குறாங்க, கோர்ட்டில் பல இடங்களில் கேட்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் ஒரு ஆய்வு ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்னாங்க. அது எப்படி என்னன்றதெல்லாம் தெரியல, அதுக்கு தான் உங்களை கேட்குறோம் அப்படின்னாங்க. அதற்கப்புறம் 4 ஆயர்கள் ஒன்றாக வந்தார்கள். பாளையங்கோட்டை ஆயர், திண்டுக்கல், சென்னை, செங்கல்பட்டு, 4 பேரும் உட்காந்து இதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். இதெல்லாம் சென்னையில் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரப்போசல் எடுத்துகிட்டு 20-23 வேளாங்கண்ணியில் ஜூலையில் அவங்க மீட் பண்ணுறப்ப போய் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதற்கு இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் ஒன்று கொடுத்தோம். அப்போ சொன்னாங்க, இது ஒரு மிகப்பெரிய வேலை, அதனால் ஒரு பைலட் ஒன்று எடுத்து பண்ணுவோம், ஒவ்வொரு டயசிஸ்லேயும் ஒரு ரூரல் ஒரு அர்பன் எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் இதை பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பைலட் சர்வேவே தொடங்கி போன ஜனவரி மாதம் ஆயர்கள் 2வது அமர்வை பாண்டிச்சேரியில் வச்சப்போ அவங்கள பார்த்து அதனுடைய ஒரு 10,000 வீடுகள் எடுக்கப்பட்டன. குடந்தையில் 2 இடம் நம்ம எடுக்கிறதா இருந்தோம், ரூரல் எடுக்க முடியல. இது மட்டும் அர்பன் மட்டும் கதீட்ரல் பேரிஷை எடுத்து அதில் 181 தரவுகள் எங்களுக்கு வந்திருந்தன. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு அப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணி கொடுத்தோம். போன ஆண்டு வேளாங்கண்ணியில் ஆனுவல் மீட்டிங் நடக்கிறப்ப நம்ம ஆயர், எல்லா ஆயர்களும் இருந்தார்கள். அப்பொழுது அவங்க முடிவு பண்ணாங்க, இதை கட்டாயமாக நம்ம செய்யணும், பைலட் நல்லா வந்திருக்கு, நம்ம பைலட்லேருந்து இது வரைக்கும் காசு இதுக்காக ஆகக்கூடிய செலவை நாம் ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. அதனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, நாங்களே ஒவ்வொரு டயசிஸும் 2 லட்ச ரூபா முதல்ல கொடுத்துட்றோம் முன்பணமாக, நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுங்க, செய்யுங்க அப்படின்னாங்க. அதன் அடிப்படையில் தான் லோயலா கல்லூரியில் லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் சமூக பயிற்சி ஆய்வு மையம், இந்த மையத்தையும் தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சிலும் இதுக்கு பொறுப்பெடுத்தாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது தான் இப்போ நாங்கள் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து விட்டோம். இப்போ இந்த பணி ரொம்ப முக்கியமான பணி, அதனால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப தேவைப்படுகின்றது. சிறப்பாக ஒவ்வொரு டயசிஸும் இருக்கக்கூடிய குருக்கள், எல்லா இடத்துலையும் விக்காரியட் லெவல் ட்ரைனிங்லாம் முடித்து நிறைய இடத்துல ஆரம்பித்தோம். ஆனால் பல இடங்களில் குருக்கள் அவங்க சொல்கிறது நியாயமானதான், எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லப்படவில்லை, எங்களுக்கு இது என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்றார்கள். அதனால தான் பிஷப் அண்ட் ப்ரீஸ்ட் மீட்டிங் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் முடிச்சிட்டோம். திருச்சி, திண்டுக்கல், மதுரை எல்லாம் முடிச்சிட்டோம். நேற்று கோயம்புத்தூர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி இங்கே
நாளைக்கு சேலம், நாளன்னைக்கு தருமபுரியில் ஏற்கனவே முடிச்சிருந்தோம். அவங்க திரும்பவும் கேட்டாங்க, எல்லா ப்ரீஸ்டோடையும் இந்த தடவை வைக்கணும் வாங்க அப்படின்னாங்க. இப்படி ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துடுச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் பாரிஸில் மக்கள் வந்து கேட்டால் கூட ஏதாச்சும் டவுட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுவீங்க. இல்லை எங்களுக்கு தெரியும், இந்த காரணத்துக்காக இதுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து கட்டாயமாக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்து நம்மளுக்கு நடைபெறுகின்றது. நம்மளுக்கு வந்து இதை வந்து சென்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். இந்த சென்சஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்கலாமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா ஆமாம், இல்லை. ஏன் ஆமாம் என்றால், நம்ம எல்லா வீடுகளையும், தமிழக திரு அவையில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் நம்ம வந்து இதுக்குள்ளே கொண்டு வரப்போகிறோம். அவருடைய தரவுகளை நாம் திரட்டப் போகிறோம். அந்த விதத்தில் எல்லா வீடுகளிலிருந்து அந்த தரவுகள் வரப்போகிறதுனால, எல்லா வீடுகளுக்கும் செல்லுவதனால இது சென்சஸ். சென்சஸ் என்ற வார்த்தையை இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசாங்கம் மட்டும்தான் சென்சஸ் எடுக்கலாம், வேறு யாரும் எடுக்க முடியாது. 2011 கடைசியாக எடுத்த சென்சஸ், 2021 சென்சஸ் எடுக்கலை, ஏன்னா கோவிட் வந்துருச்சு. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்து எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. பீகார் அதுக்குள்ளே சொன்னாங்க நாங்கள் எங்கள் சென்சஸ் எடுத்துக்கிறோன்னு. தமிழக முதல்வரும் சொன்னார் நாங்கள் எங்கள் சென்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போட்டப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, யூனியன் லிஸ்ட்டில் 97 சப்ஜெக்ட்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வந்து சென்சஸ், அதனால் யூனியன் கவர்மெண்ட்டை தவிர்த்து வேறு யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அந்த விதத்தில் வந்து சென்சஸ் என்ற வார்த்தையை ரொம்ப இதாக வந்து அழுத்தம் கொடுத்து நம்மளால் இதை வந்து பேச முடியாது. அதே சமயத்தில் நம்ம எடுக்க போகிறது சென்சஸ் தான். ஏன்னா எல்லா வீடுகளும் சென்சஸே என்னன்னா விசிட்டிங் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட், ஒவ்வொரு வீட்டில் போயும் அவங்களுடைய விவரங்கள் திரட்டப்படும். அப்படி இருக்கிறதுனால இதுக்கு பேர் சென்சஸ். அடுத்தது இந்த சென்சஸ் மெத்தடில் வந்து அக்யூரேட். நேற்று கூட குருக்கள் அங்கே கேட்டாங்க, இதில் ஏதாச்சும் ஆயரே கேட்டார், இதில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்படின்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், சென்சஸ் மட்டும்தான் நாட் டு பி கண்டெஸ்டட், அதை கண்டெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வீடுகளிலிருந்தும் இருக்கக்கூடிய எல்லா நபர்களிலிருந்தும் நம்மளுக்கு வருது. ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்டது ஒன்று எடுக்கலை, நம்மள்ட்ட எந்த விதமான நம்பரும் இல்லை. இப்போ நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் தானே இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குனாச்சும் ஒரு நம்பர் வேணும்ல. நம்மள்ட்ட இன்றைக்கி எந்த நம்பருமே இல்லை. தெர் இஸ் நோ நம்பர் ஃபார் எனி திங். உங்களுடைய இதே எடுங்களேன், எவ்வளோ குருக்கள், எவ்வளோ கன்னியர், எவ்வளோ அருள் சகோதரர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மள்ட்ட எண்ணிக்கை கிடையாது. யாராலையும் எஸ்டிமேட்டும் கொடுக்க முடியாது, கெஸ்டிமேட்டும் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த சென்சஸ் மெத்தடுக்கு நம்ம போகிறோம். அடுத்தது 2011 சென்சஸில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் என்னன்னா 44.18 லட்சம் தமிழகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ் நம்மளுக்கு சொல்லுது. 44.18, அது வந்து 6.12%. இதில் சொல்லப்படாதது என்னன்னா, அவங்க கிறிஸ்டியன் பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க, கேத்தலிக் பாப்புலேஷன் கொடுக்கல. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ கத்தோலிக்கர்கள் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் எவ்வளோ கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் ஒரு எஸ்டிமேட் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த ஆய்வு நம்மளுக்கு வந்து இன்னும் தேவைப்படுது. நம்ம ஜாஸ்தியாக, ப்ராட்டஸ்டன்ட் ஜாஸ்தியாக, கன்னியாகுமரி இதெல்லாம் அந்த பக்கம்லாம் போனோம்னா, திருநெல்வேலி பக்கம்லாம் போனோம்னா அவங்க எண்ணிக்கை நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற இடம் வந்தால் கேத்தலிக்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 3%, அவங்க 3% இருப்போமா? அப்படின்னா 3%னா நம்ம வந்து ஒரு 22 லட்சம். அதோடைய 10 ஆண்டில் ஒரு நேச்சுரல் இன்க்ரீஸ், அதையும் போட்டோம்னா இப்போ கிட்டத்தட்ட 25-26 லட்சம் நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம எண்ணிக்கையா? இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தெரியும். அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தெரியும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை விட இஸ்லாமியர்கள் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம வந்து 6.12, ஆனால் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 5.86. நாம் அவர்களுக்கு எதிரிகள் அல்ல, நம்ம அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறோம், அவர்கள் நலனை பாராட்டுகிறோம். இந்த அளவில் இன்றைக்கி வந்து 2 பேரும் சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. நாம் சேர்ந்து நிற்கிறோம். இருந்தாலும் நீங்கள் உன்னை நல்லா கவனிச்சுக்கிங்க, இதுவரைக்கும் தமிழக அரசியலில் அமைந்த அமைச்சரவையில் நான் வந்து சேர சோழ பார்த்து அந்த வரலாறுக்கு போல் காமராஜர் இருந்தார். அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ ஸ்டாலின், இந்த அமைச்சரவைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவர்களே இல்லாத அமைச்சரவைகள் பல இருந்திருக்கின்றன. ஆனால் முஸ்லீம்கள் இல்லாத அமைச்சரவை இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஒருத்தர் இருப்பார், 2 பேர் இருப்பார், இல்லாட்டி கட்டாயமாக 3 பேர் கூட இருப்பார். எல்லா கமிஷன்லேயும் அவங்க இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை நம்ம வந்து அவர்களோட எண்ணிக்கையில் அதிகம். அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகி விட்டார்கள். நாம் இதுவரைக்கும் அரசியல் சக்தியாக உருவாகவில்லை. அரசியலில்
அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு இது வரைக்கும் நம்ம வந்து போகாமல் இருக்கிறோம் என்பது ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று. அடுத்தது, இந்த சென்சஸ் வழியாக நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பார்க்குறதா, உங்கள் பங்கை பார்த்தாலே நீங்கள் சொல்லுவீங்க நிறைய மாற்றங்கள் என் பங்கில் நிகழ்கிறது. எப்படி? பிள்ளைங்கள்லாம் வெளியே போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்முடைய பங்குலேயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக, கடந்த 10 ஆண்டுகளாக புலம்பெயர்வு எப்படி நடக்குது? இன்றைக்கி எல்லா வீட்டையும் கேட்டோம்னா ஒரு பிள்ளை ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கான்றாங்க. அப்படி இல்லாட்டி வளைகுடா நாடுகளில் வேலை செய்கிறாங்கன்றாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மைக்ரேஷன்லாம், புலம்பெயர்வுலாம் இன்றைக்கி பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி புலம்பெயர்வுகளெல்லாம் நம்ம வந்து கட்டாயமாக இந்த சென்சஸில் பார்க்கணும். இன்றைக்கி திருவை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்காத ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிகள். இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனி அழுத்தம் இருக்கின்றது. அவர்களும் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும், அவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் நம்மளுக்கு இல்லை. எல்டர்லி, தமிழ்நாடும் கேரளாவும் இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் யூத் நம்மளுக்கு குறையுது, எல்டர்லி ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அப்போ தமிழக திரு அவையில் நம்முடைய ஃபோக்கஸ் ஆன் எல்டர்லி என்ன, வயசானவங்க என்ன? இன்றைக்கி அவங்க கோயிலுக்கு வர முடியுமா? மாதா டிவி செய்கிற புண்ணியம் அவங்க எல்லாம் பூசை பார்க்குறாங்க. அப்படி இல்லாட்டி இன்றைக்கி அவங்களுக்கு பூசைன்றதே கிடையாது. அப்போ இவங்களை இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? சிங்கிள் விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நிறைய வீடுகள் இன்றைக்கி பெண்களால் நடத்தப்படுகின்ற குடும்பங்கள். கும்பகோணம் டயசிஸில் தான் வருது பெரவல்லூரில் 2015 அரசாங்கம் எங்களிடம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டில் மைக்ரேஷன் ஸ்டடி நடத்துங்க. ஏன்னா கேரளாவில் 8 ரவுண்டு நடத்தினாங்க. கேரளாவில் துல்லியமாக வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் வளைகுடா நாடுகளுக்கு போகிறாங்க. தமிழகத்துலேருந்து எந்த எண்ணிக்கையும் இல்லை. அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ஆர்டி, நான் ரெசிடென்ட் தமிழ்ஸுக்கு வரார். அவர் சொல்கிறார், என்கிட்ட எண்ணிக்கையே இல்லாட்டி நான் எப்படி பண்ணுறது? அதனால் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 24 லட்ச ரூபா கொடுத்தார். அதை வைத்துக்கொண்டு அந்த ஆய்வை நாங்கள் நடத்தினோம். நாங்கள் தான் முதல்ல ஒரு நம்பர் கொடுத்தோம். தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவுடைய எண்ணிக்கை 2.2 மில்லியன், 22 லட்சம் மக்கள் வெளியில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்தோம். அந்த ஸ்டடியில் எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, பெரவல்லூரில் 1 லட்சம் பெரவல்லூரில் 1 லட்சம் பெண்கள் அவருடைய கணவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யும் கணவர்களை கேரளாவில் கல்ஃப் ஒய்ஃப்ஸ் அப்படின்றாங்க. நம்ம அந்த மாதிரி பேர் சொன்னோம்னா கெட்ட பேர் ஆகிடும் நம்ம பேர் நம்மளுக்கு. அதனால் கல்ஃப் ஒய்ஃப்ஸ்ன்ற பேரை நாங்கள் கொடுக்க விரும்பலை. விமன் லெஃப்ட் பிஹைண்ட், மனைவிமார்கள், விட்டு போன மனைவிமார்கள் அப்படின்ற பெயரை கொடுத்தோம். 1 லட்சம் பேர் நம்முடைய திரு அவையில் நம்முடைய பங்கில் இவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குதா? பெண்களால் நடத்தப்படுகின்ற குடும்பங்கள், பிள்ளைங்களை பார்க்குறாங்க, ஹஸ்பண்டோடைய வேலை, ஆண் வேலையும் பெண் வேலையும் சேர்த்து டபுள் ஷிஃப்ட் என்று சொல்லக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஏராளம். நான் சொல்கிறது இதில் மட்டுமே, பெரவல்லூரில் மட்டுமே. அதனால் டிசம்பர் 18 பெரவல்லூரில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சோம், மைக்ரண்ட் டே வந்து அங்கே கொண்டாடணும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியாமலே இருக்கின்றன. இன்றைக்கி இப்போ விடோஸுடைய எண்ணிக்கை இன்றைக்கி வந்து மிக அதிகமாக நாகப்பட்டினத்தில் உங்களுக்கு தெரியும், கலங்கரை என்கின்ற ஒரு இயக்கம் வெறும் விடோஸ்க்காக வேலை செய்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து டாஸ்மாக் மேலே இன்றைக்கி அவங்க கேஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டாஸ்மாக்னால தான் பல இளம் விதவைகள், கணவன் குடித்து இறந்து போகிறான். அப்படி இறந்து போகிறதுக்கு காரணம் குடியை லீகல் அண்ட் யார் நடத்திட்டு இருக்கா? டாஸ்மாக் மேலே கேஸ் போடும். இப்போ தயாராகிட்டு இருக்குது. எப்படியும் டாஸ்மாகை கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. எழுதி நீ காம்பன்சேஷன் கொடு விடோஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இருக்கிறாங்க. இது எல்லாம் இன்றைக்கி நிகழக்கூடிய மாற்றங்கள். தமிழக திரு அவையில் நம்முடைய பங்குகளில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சராக நம்ம இருக்க வேண்டாம். நம்மளுக்கு இந்த மாதிரி சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது நம்ம காமன் சென்ஸ் தான். நம்மளுக்கு தெரியுது மாற்றங்கள் நிகழ்கின்றன என்று. இந்த மாற்றங்களை துல்லியமாக கடைப்பிடிப்பதற்கு தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு தேவை. 5 காரணங்களை இங்கே முன்வைக்கின்றோம். ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து சமூக பொருளாதார நிலை நல்லா தெரியுது. நம்முடைய சமூக பொருளாதார நிலையில் கத்தோலிக்கருடைய நிலை மிகவும் மாறி வருகின்றது. இந்த மாறி வருகின்ற சூழலை we have to capture. இதை வந்து எப்படி நம்ம வந்து உள்ளடக்கி நம்முடைய திட்டங்களை தீட்டுவோம் என்பது ஒன்று. 2வது, இது பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னுவோம். கீழிலிருந்து மேலே அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும், நீங்கள் ஒரு பங்களை 250 வீடுன்னு சொன்னீங்கன்னா அந்த 250 வீடுகளுக்கும் நாம் செல்வோம். நீங்கள் தான் அந்த 250 வீடுகளில் எத்தனை பூட்டப்பட்ட வீடுகள், எத்தனை வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, அந்த ஆளுங்க இருக்கிற வீடுகள்லேருந்து எல்லா தரவுகளும் திரட்டப்படும். அப்போ மக்களிடமிருந்த தரவுகள் வர்றதுனால இது பாட்டம் அப், இதுதான் சென்சஸ் மெத்தட், இதுதான் பாட்டம் அப் அப்ரோச். இந்த ஒரு மெத்தட் மூலமாக நம்ம இதை செய்ய போகிறோம். 3வது, அரசாங்கத்தோடு நம்முடைய உரிமைகளை கேட்பதற்கு இந்த எண்ணிக்கை ரொம்ப தேவைப்படுகிறது. இதுதான் ஆயர்கள் பலமுறை சொன்னாங்க. கோர்ட்டில் கேட்குறாங்க, அரசாங்கம் கேட்குறாங்க,
நம்மளால் எந்த எண்ணிக்கையும் கொடுக்க முடியவில்லை. நேற்று கூட ஆயர் அக்வினாஸ் சொன்னார், சார் நிறைய இடத்துல கேட்குறாங்க சார், கோயம்புத்தூரில் என்ன கேட்குறாங்க, என்கிட்ட நம்பர் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மாநில கல்விக் கொள்கையை நாங்கள் வகுக்க போகிறோம். நாங்கள் மாநில கல்விக் கொள்கைக்காக 15 பேர் கொண்ட கமிட்டி போட்டாங்க. அதில் ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது. தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சிலேருந்து லெட்டர் எழுதுகிறாங்க அந்த ஆணைய சேர்மனுக்கும் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும், இந்த 15 பேரில் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் இல்லை. நாங்கள் இவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறோம். இன்றைக்கி இந்தியாவில் எங்கே போய் யாரை கேட்டாலும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு என்னென்னா கல்வி, மருத்துவம், இது எல்லாரும் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இன்னும் எவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த கல்வி என்று சொல்லக்கூடியதிலேயே நம்மளுக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இதை பாருங்கள். இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு தெரியாது யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போ இவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா ஏன் 15 பேரில் ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை? மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பள்ளிக்கூடம், இவ்வளோ கல்லூரி நடத்துகிறோம், ஏன் ஒருத்தர் கூட இல்லை? கேட்டு கூட கொடுக்க மாட்டேறீங்க. அஃபிஷியலாக டிஎன்பிசிலேருந்து லெட்டர் போகுது எனக்கு தெரியும், அப்போ கூட நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க. அப்போ இந்த மாதிரி நிலை மாறணும்னா தரவுகள் தான் பேசும், ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு தான் பேசும். நம்மள எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னா நம்ம காலடியில் வந்து இன்றைக்கி கட்சிகள் விழுவார்கள். நம்மளிடம் கேட்பார்கள், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எங்கள் கட்சி வந்தால் நாங்கள் செய்கிறோம், எங்கள் கட்சி கொள்கைகளை நாங்கள் இதை கொண்டு வரோம், அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை திட்டமாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்வார்கள். ஆகவே ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு அட்வொகசி. அப்புறம் சில இடங்களில் நம்மளால் கட்டாயமாக உறுப்பினர்களாக வர முடியும். நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி வார்டு மெம்பராக இருக்கும், எம்எல்ஏவாக இருக்கும், சொற்பம். ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து நம்மளோட கம்மி, ஆனால் அவங்களோட எண்ணிக்கை மிக அதிகம். அப்போ வந்து இன்றைக்கி கட்டாயமாக எங்கெங்கெல்லாம் நம்முடைய நபர்கள் நின்று தேர்தலில் ஜெயிக்க முடியுமோ நம்ம ஜெயிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் நம்ம கட்சிகள்கிட்ட சொல்லலாம், நீங்கள் இங்கே நிறுத்துங்க எங்கள் ஆளை, கிறிஸ்தவரை இங்கே நிறுத்துங்க. எங்கள் கான்ஸ்டிட்யூன்ஸில் 40 பேர் இருக்காங்க, எங்கள் தொகுதியில் 30% இருக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் ஆயர் பேரவையில் பல கமிஷன்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் டயசீசன் கமிஷன் நம்மளுக்கு இருக்குது. இது எடுத்துக்கிங்களேன், விமென்ஸ் கமிஷன் கட்டாயம் இருக்கும். விமென்ஸ் கமிஷன் நம்மளுக்கு இருக்கிறது நல்லதா? அது உள்ள விடோஸுக்குன்னு ஒரு அழுத்தம் வேணுமா? சிங்கிள் விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்குன்னு ஒரு அழுத்தம் வேணுமா? அவர்களுக்கு என்று ஒரு குழு வேணுமா? கட்டாயம் வேணும். தனியாக இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க, சிங்கிள் விமன் பவர்ஃபுல் விமன். ஏன்னா ஒன்றா சேரும்போது எங்களுக்கு சக்தி கிடைக்கிது அப்படி என்று சொல்கிறார். ஆகவே இது ஒரு முக்கியமாக நான் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அடுத்தது 2 மாத காலம், எப்போது நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்போதிலிருந்து 2 மாத காலத்துக்குள்ளே நம்ம இதை முடித்து விட வேண்டும். அடுத்தது இதை வந்து நம்ம கோபோ டூல் பாக்ஸ் என்கின்ற மென்பொருளை இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கோபோ டூல் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டாண்டலோன் சாஃப்ட்வேர் அப்படின்னுவோம். இது வந்து இந்த மெட்டா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதோட கலக்காதது, இதோட சம்பந்தம் இல்லாதது. இந்த எந்த விதத்துலையும் நம்முடைய டேட்டா வந்து அவங்களுக்கு போகவே போகாது. ஸ்டாண்டலோன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐநாவினால் எல்லா ஆய்வுகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற டூல்ஸ் இது. அதனால தான் வந்து சாதாரண ஃபோனில் இது இருக்கணுன்றாது. இது ஆண்ட்ராய்டில் ஃபோனில் ஒண்டி தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த மென்பொருள் இதை ஸ்கேன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். தமிழில், இங்கிலீஷில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், டூ இட் யுவர் செல்ஃப் கூட கொடுத்துடலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களே பண்ணுறாங்கன்னா நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு, அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம், அவங்களே பண்ணிடலாம். ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில்கள் அவர்கள் குறிப்பிட விரும்பாமல் இருக்கலாம். ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. நான் எவ்வளோ சம்பாதிக்கணும், நான் எந்த சமூக குழுவை சார்ந்தவன், நான் உன்ட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்றப்ப நானே அதை குறித்து கொள்கிறேன்னா நீங்களே டிக் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதற்கான அதுக்கு ஏதுவாகத்தான் இதை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறோம். இது ஆஃப்லைன், ஆன்லைன் தேவையே இல்லை. சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு அரை நிமிஷம் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சுன்னா போதும், அரை நிமிஷம். மற்றபடி இது ஆஃப்லைன், நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டே நம்மளுக்கு இது தேவையில்லை. இது கிட்டத்தட்ட நான் முடித்து விட்டேன், ஏன்னா உங்களுக்கும் டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து தமிழகத்தில் எவ்வளவு தூரத்துக்கு இதை நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைன்னு சொல்லிட்டு வருண் நீங்கள் நெல்லுங்க, யாருன்னு காமிச்சிடறேன், உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். இவர் வருண், இவர் வந்து விபின். வருண் வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், விபின் வந்து எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். இந்த மாதிரி ஒரு 20 இளைஞர்களை கல்லூரியில் வைத்துக்கொண்டு தான் இந்த ஆய்வை நடத்திட்டுருக்கோம். ஏன்னா இது வந்து பிக் டேட்டா. இன்றைக்கி வந்து வி ஆர் லிவிங் இன் அ ஏரியா ஆஃப் பிக் டேட்டா. பெரிய எண்கள், இவங்கெல்லாம் பெரிய எண்கள் டீல் பண்ணுறவங்க. இவங்கெல்லாம் வெளியில் வேலையில் இருந்தாங்க. இந்த பையனெல்லாம் பெங்களூரில் அவங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு லெட்டர் எழுதி நீங்கள் இந்த பையனை அனுப்புங்க கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் வரைக்கும் தமிழக திறவைக்காக
எல்லாரும் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 இளைஞர்களை முழுநேர பணியாளர்களாக வைத்துக்கொண்டு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு கைத்தட்டல் கட்டாயம் தேவை. ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை தான் இதை செய்வதற்கு எனக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. செம்மண் சீமையே கொண்டாடு நீ, நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு, ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. கரிசல் மண்ணில் விழுந்த முத்தே, தரிசு மனதில் விளைந்த செந்நிற சொத்தே, எங்கள் ஆனந்தமே அருளானந்தரே, நீர் வாழ்கவே. அஞ்சா நெஞ்சம் துஞ்சமடையாமல், விஞ்சிய விசுவாசம் விழுந்து போகாமல் காத்தீரே எங்கள் ஆனந்தரே, அருளானந்தரே. கடை கோடி மானிடரும் தடை பீடை தகர்த்து, நல்வாழ்வில் நம்பிக்கை விழுந்து போகாமல் காத்தீரே எங்கள் ஆனந்தரே, அருளானந்தரே. மறைப்பணி வாழ்வில் மகத்துவம் கண்டு, மனிதநேயத்தை மையம் கொண்டு. மறைப்பணி வாழ்வில் மகத்துவம் கண்டு, மனிதநேயத்தை மையம் கொண்டு. ஓருடைமை சிலுவையால் அல்லுருவை அழித்தீரே, தன்னுடைமை ஜபத்தால் சமூகத்தை காத்தீரே எங்கள் ஐயா புனித அருளானந்தரே, எங்கள் ஐயா புனித அருளானந்தரே. மரவ நாட்டு மாணிக்கமே, அனைத்து குடியின் ரத்தினமே, அருள் சேர்க்கும் ஆனந்தரே, வையம் காக்க வருவீரே, அருளானந்தரே காவலரே, எம்மை வழி நடத்த வாருமையா. அருளானந்தரே காவலரே, எம்மை வழி நடத்த வாருமையா. எங்கள் ஐயா புனித அருளானந்தரே, எங்கள் ஐயா புனித அருளானந்தரே. புறம் தள்ளப்பட்ட மக்களை நிதம் நலம் காக்க, விழுந்திட்ட மானிடரும் எழுச்சி பெற. புண்பட்ட மனங்களெல்லாம் பண்பாட, விலையாய் தந்தீரும் உயிரையே. உறவாய் எழுந்து உன் வழியில் நடந்து, சத்தியத்தை காத்திட
போகாமல் காத்தீரே எங்கள் ஆனந்தரே அருளானந்தரே. பாவியும் உடல்நலம் பெற்றிட அடிமைப்பட்ட சமூகமே உரிமை பெற்றிட பகை வரும் பாங்குடனே வாழ்வடைய சொத்தாய் தந்தீரே உம்புறவை தீமையை அகற்றி இனி நன்மை அடைய திருமறையை காத்திட நித்தமும் வாழ்ந்திட தீமையை அகற்றி இனி நன்மை அடைய திருமறையை காத்திட நித்தமும் வாழ்ந்திட உடனிருந்து காப்பவரே அருளானந்தரே இறைபணியாற்றிடும் உள்ளங்களை என்றும் தாங்குமையா மரவ நாட்டு மாணிக்கமே அனைத்து குடியின் ரத்தினமே அருள் சேர்க்கும் ஆனந்தரே வையம் காக்க வருவீரே அருளானந்தரே காவலரே எம்மை வழி நடத்த வாருமையா அருளானந்தரே காவலரே எம்மை வழி நடத்த வாருமையா அஞ்சா நெஞ்சம் துஞ்சமடையாமல் விஞ்சிய விசுவாசம் விழுந்து போகாமல் காத்தீரே எங்கள் ஆனந்தரே அருளானந்தரே கடைகோடி மானிடரும் தடைபீடை தகர்த்து நல்வாழ்வில் நம்பிக்கை விழுந்து போகாமல் காத்தீரே எங்கள் ஆனந்தரே அருளானந்தரே மறைப்பணி வாழ்வில் மகத்துவம் கண்டு மனிதநேயத்தை மையம் கொண்டு மறைப்பணி வாழ்வில் மகத்துவம் கண்டு மனிதநேயத்தை மையம் கொண்டு போருடைமை சிலுவையால் பல்லுருவை அழித்தீரே தன்னுடைமை ஜபத்தால் சமூகத்தை காத்தீரே எங்கள் ஐயா புனித அருளானந்தரே எங்கள் ஐயா புனித அருளானந்தரே அருளானந்தரே புனித அருளானந்தரே அருளானந்தரே. உறவுகள் இரண்டு வகைப்படும். உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. மனதில் நினைவில் வைக்கவில்லை, மாறாக வாழ்ந்து காட்டு என்ற எண்ணத்தோடு நமது ஆயரின் கரங்களால் புனித அருளானந்தர் சுரூபம் மந்திரித்து மாலை அணிவிக்கப்படுகிறது. பின்னர் நமது மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரர் திரு எம் புலோமின்தாஸ் கரங்களால் மறைப்பணி நிலைய மேல் தளத்தில் புனித அருளானந்தர் சுரூபம் நிறுவப்படுகின்றது. ஆயர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உன் புனிதரின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞானக்கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. எங்கள் மறைமாவட்டத்தின் இரண்டாவது பாதுகாவலரான புனித அருளானந்தரின் உருவத்தை சுரூபத்தை நாங்கள் பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மையப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடைய
செய்தருளும். மறைப்பணிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கின்ற புனித அருளானந்தரை எங்கள் மறைப்பணி நிலையம் பாதுகாவலராக கொண்டு இன்னும் திறம்பட அவரை போன்று நற்செய்தி பணியாற்ற அருள் தர உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. நமது பாசமிகு ஆயர் ஒரு ஆண்டு பணி நிறைவின் காரணமாக மறைமாவட்டத்தின் சார்பாக நமது மறைமாவட்டத்தின் முதன்மை குரு அவர்கள் ஆயருக்கு மாலை அணிவித்து வாழ்த்தினை தெரிவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்களுக்கு நூலினை வழங்கி தனது அன்பினை இரட்டிப்பாக்குகிறார்கள். பல மணி நேரம் பேசும் உதடுகளை விட சில நிமிடம் நினைக்கும் இதயத்திற்குத்தான் பாசம் அதிகம். பாசமாய் நேசமாய் உணர்ந்ததை உரிமையோடு உயர்ந்த உள்ளத்தோடு வாழ்த்துரை வழங்க வருகிறார் அருட்பணி பி. என்.டி. புஷ்பராஜ் அவர்கள். குட் மார்னிங். ஆஃப்டர்நூன் ஆக போகுது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைத்த பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், நம் கனவு மெய்ப்பட வேண்டும் என்று நிறைய கனவுகளோடு திட்டங்களோடு ஒரு ஆண்டு இறைப்பணியை ஆயிரவர்களாக நம்மிடம் திருப்தியோடு முடித்து அமர்ந்திருக்கின்ற ஆயர் அமிர்தசாமி என்கிற ஜீவானந்தம் அமரநாதன் அவர்களை வாழ்த்தி போற்ற இங்கு வந்திருக்கிறேன். அவர் இந்த பாரதியார் பாடல் வரிகளுக்கு இலக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனதில் திண்மை, அறிவில் நுட்பம், வார்த்தையிலே இனிமை இருக்கின்றது. எப்பொழுதும் எளிமையாக இனிமையாக பணிவாக அர்ப்பண வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை உற்று பார்க்கின்ற பொழுது பல கனவுகளோடு இருக்கிறார். முக்கியமாக நமது குடந்தை மறை மாவட்டத்தை உயர்த்தி காட்ட வேண்டும், மூலை முடுக்கிருக்கின்ற பங்குகளெல்லாம் தன்னிறைவு பெற வேண்டும், இங்கு இருக்கின்ற குருக்கள் கண்ணியர்கள் துறவியர்கள் அனைவருக்கும் அவர்கள் நல்ல வாழ்வு இறைப்பணி பிறர்ப்பணி செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு அவர் இப்பொழுது 2வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய பர்சனாலிட்டியை கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் ஆயிரவர்களை அப்படியே உற்று பாருங்கள். முதல்ல வார்த்தை பேரே கொஞ்சம் பசிலாக இருக்குது. சொல்லும் பொழுது புதிராக இருந்தது. இதுவரை நமக்கு தெரிந்தவர் அமிர்தசாமி தான், தம்பி அமிர்தசாமி என்று அன்போடு அபித்தோம். திடீர்னு பிஷப் ஆனோன்னே ஜீவானந்தம் அமரநாதன் என்று பெயர். இன்னும் எனக்கு புரியல எப்படி அந்த பேர் வந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த கேள்வி. இருப்பினும் அவருடைய வாழ்க்கை மிக அருமையான ஒரு வாழ்வாக நம் வாழ்வில் முழுமையான பத்திரிகை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயரின் பர்சனாலிட்டி என்று பார்க்கின்ற பொழுது எங்களை போல முதிர்ந்த ரிட்டையர் ஆன, சொல்லப்போனால் ஃபியூஸான பல்பு, இந்த ஃபியூஸான பல்புக்கெல்லாம் அவரை பார்க்கின்ற பொழுது, அவர் புன்சிரிப்பை பார்க்கின்ற பொழுது 1000 வாட்ஸ் பல்ப் போல் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மெருகூட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் சொல்லுவாங்க,
கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அது கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம், என்னது 1000 வாட்ஸ் பல்பு. அது மாதிரி அவர் கண்ணு வந்து கூர்மையான கண்கள். அந்த கூர்மையான கண்களில் எப்பொழுதும் நான் ஒரு பரிவை பார்ப்பேன். என்னோடு வயது முதிய தந்தை வின்சென்ட் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிக்கடி சொல்லுவார், தம்பி ஏதாவது ஒன்று கேட்பேன், அவரை சாக்லேட் கேட்பார் அவர் ஆசையோடு. அந்த சாக்லேட் உடனடியாக அவர் எப்படியாவது யார்கிட்ட கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சிடுவார். சலுகையோடு வயது முதிர்ந்த தந்தை எது கேட்டாலும் வந்து பார்வையிடுவார், விசாரிப்பார், எங்களோடு கலந்துரையாடுகின்றார். எனவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேளையில் அவருடைய நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், அவர் இஸ் ஸ்மால் பட் கிரேட் என்று சொல்வார்கள். சி ஸ்மால் பட் கிரேட். அது மாதிரி நம்முடைய ஆயர்கள் வந்து கடுகு செலுத்தாலும் என்ன அது குறையாது, காரம் குறையாது. அது மாதிரி அவருடைய வார்த்தைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆயரின் பர்சனாலிட்டி அதை பற்றி பேசும்பொழுது திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 2-13 A bishop must be blameless, husband of one wife. நிறைய அது நிச்சயமாக நம்முடைய மறை மாவட்டத்தை மனவாட்டியாக கொண்டு அன்போடு எப்படி ஒரு மனைவியை மனவாட்டி எப்படி காவந்து செய்ய வேண்டுமோ அவ்வாறு காவந்து செய்து மிக நழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் வந்து எ குட் பிஷப் நீட் கரேஜ், உறுதி இருக்குது. எப்பொழுதுமே மனத்திட்பம் அவரிடம் இருக்கிறது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. சிலதில் நானே அவரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக பதில் நன்றாக வரும். செல்ஃப் கிரிட்டிசிசம், தன்னையே சோதனை பார்த்து கொள்வது. சிங்கிள் ஹார்ட்டட்னஸ், இலக்கோடு சேர்ந்து வாழ்வது. ட்ரஸ்ட் வர்த்தினஸ், நம்பத்தகமானவர். ஹோலி, ஹியூமிலிட்டி, கிரியேட்டிவிட்டி, எதுவுமே யுக்தியை கண்டுபிடிப்பது. அண்ட் ட்ரஸ்டிங் யூனியன் வித் கிரைஸ்ட். எ பிஷப்னு சொல்லும்போது எட்டிமாலஜிக்கலி we say episkopoi from the Greek word. That is, episkopoi என்றால் ஓவர்சியர், மேற்பார்வையாளராக. எத்தனை காரியங்கள் இருக்குது, நம்ம ஒரு பங்கு மேய்க்கிறதே கஷ்டம். இத்தனை குருக்கள், துறவியர்கள், அத்தனை பேருக்கும் அவர் ஒரு மேற்பார்வையாளராக இருந்து, கண்காணிப்பாளராக இருந்து, பாதுகாப்பாளராக இருந்து, விசுவாசத்தின் மாறல் அடிப்படையில் ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து மிக அழகாக செயல்பட்டு வருகிறார். சென்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அவர் சொல்வார், டு யூ ஐ ஆம் எ பிஷப், பட் வித் யூ ஐ ஆம் எ பிரதர் என்று. நோ மேன் கேன் பி எ குட் பிஷப் இஃப் ஹி லவ்ஸ் ஓன்லி ஹிஸ் டைட்டில் பட் நாட் ஹிஸ் டாஸ்க். டைட்டிலை மட்டும் விரும்புகிறவர்கள் நல்ல ஆயராக இருக்க முடியாது. என்ன பணிக்கு வந்திருக்கிறோமோ அந்த பணியை செய்கின்ற பொழுதுதான் அவர் ஒரு நல்ல ஆயராக இருக்கிறார் என்று புனித அகஸ்டினார் சொல்லுகிறார். அவரே சொல்வார், டு மை காட் எ ஹார்ட் ஆஃப் பேர்னிங் ஃப்ளேமாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் வந்து அக்னி சுவாலையாக இருக்க வேண்டும். ஏன்னா கடவுள் அக்னி சுவாலையாக இருக்கின்றார். இஸ் கன்சர்ன்ட் வித் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். எப்போ மனித பயல்களை அவர் படைத்தாரோ அதிலிருந்து காட் இஸ் ரெஸ்ட்லெஸ். புனித பெனடிக்ட் அதான் சொல்வார், போப் பெனடிக்ட், காட் இஸ் ரெஸ்ட்லெஸ், ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ். அவர் வந்து குல முதுவர்களை அனுப்பினார், பிதாக்களை அனுப்பினார், நீதி தலைவர்களை அனுப்பினார், இறை வாக்கினர்களை அனுப்பினார், தன்னுடைய ஒரே பேரான மகனையும் அனுப்பினார். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறார். கொஞ்சம் எப்படி ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை அவரால். அது மாதிரி எ பிஷப் மஸ்ட் பி எ பர்சன் வித் ரெஸ்ட்லெஸ்னஸ். அது வந்து பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, என்ன நடக்கணும், என்ன செய்யணும் என்கின்ற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்க வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, டு பி யூனியன் வித் காட், he must be restless. To be union with the people, he must be restless. So
this way, our Bishop Amritha really is always concerned about the least of the brethren. And to my fellow men, God flame arkanum. To my fellow men, a heart of love, unconditional love. அந்த மாதிரி நிஷ்காம கர்ம எதையும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் லவ் அவ்வாறு வைத்திருக்கிறார். டு மை செல்ஃப் தனக்கென்று சொல்கின்ற பொழுது எ ஹார்ட் ஆஃப் ஸ்டீல். டிசிப்ளினில் ஸ்டீலாக இருக்கிறார், இரும்பு மாதிரி. தன்னை வரித்துக் கொள்வதில்லை, தன்னுடைய சுகபோகத்தை மறந்து நல்லாக ஸ்டீலாக தன்னையே டிசிப்ளினாக வைத்திருக்கிறார். டு காட் ஃப்ளேம், டு மை ஃபெலோ மென் லவ், அண்ட் டு மை செல்ஃப் எ ஸ்டீல். அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்வி அருமையும் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமையுமே கண்ணாயினார் என்று இந்த ஒரு வருடமாக ஆயர்கள் மிக சிறப்பாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பெனடிக்ட் 16 சொல்லுவார், எபிஃபனியை பற்றி பேசும்பொழுது, எ பிஷப் மஸ்ட் நாட் பி someone who merely does his job but and is content with that. He must be gripped with God's concern for men and women. He must be in some way think and feel with God என்று போப்பாண்டவர் சொல்லுகிறார். இவர் தந்தையை பற்றி ஆயரை பற்றி சிலரிடம் பேசினேன். முதல்ல இவர் ஒரு நல்ல ஒரு பின்புலத்தில் பிறந்தவராக இருக்கிறார். அப்பா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓவாக வடமட்டம், வடகரை பங்கில் வடமட்டம் என்ற பகுதியில் செயல்பட்டார். சொன்னது போல் இந்துக்கள் மத்தியில் ஒரு புத்தொழியாக குத்து விளக்காக அந்த குடும்பம் விளங்கிட்டு, அப்பா நல்ல பின்புலம் இருந்ததுனால அம்மா வீட்டில் பார்த்து எல்லாம் அன்போடு அரவணைப்போடு 5 குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார்கள். பிறகு இவர் தத்துவியல், இறையியல் என்றையும் பூந்தமல்லி தந்தை கோஸ்மான் அடிகளோடு சேர்ந்து 2 பேரும் அந்த சின்ன குருப்பட்டத்தில் அந்த ஃபோட்டோ பார்த்தோம். 2 பேரும் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக. அதனால் பல வருடங்கள் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள், இணைந்து பயணித்திருக்கிறார்கள், எப்பொழுதும் இணைந்து செயல்பட இருக்கிறார்கள். அடுத்ததாக அம்மன்பட்டியில் உதவி பங்கு தந்தையாக, திருதிய குருமடம் அங்கே துணை அதிபராக இருந்திருக்கிறார். பாத்திமாபுரத்தில் பங்கு தந்தையாக இருக்கிறார். கபிஸ்தலம் துவங்கியவுடனே முதல் பங்கு தந்தை நம்முடைய அருட்தந்தை அமிர்தசாமி தான். அப்போலாம் ரொம்ப கஷ்டம், பாத்திமாபுரமும் ரொம்ப கஷ்டமான பங்கு. கபிஸ்தலம் துவக்கத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்ததாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பூந்தமல்லியிலே பேராசிரியராக. பிறகு ரோமைக்கு சென்று தத்துவியல், இறையியல் லைசன்ஷியேட் முடிச்சுட்டு முனைவர் பட்டம் பெற்று, இதில் முனைவர் பட்டத்தில் இவர் சினடாலஜி அதான் எடுத்திருக்கிறார். எப்படி சினடை நடத்தணுன்ட்டு. பிறகு தான் நமக்கு சினடு வந்துச்சு. அப்போ நான் இங்கே பாசன்ட் டைரக்டர் இருக்கும் பொழுது சினடல் மீட்டிங்லாம் வரும் பொழுது மிகவும் அருமையான கருத்தோட்டமான கருத்து குவியலை கொடுத்து எல்லாரையும் ஊக்குவித்தவர் அருள் தந்தை அவர்கள். பிறகு பூண்டி பசிலிக்காவில் அதிபர் தந்தையாக ஒரு ஆண்டு பயணித்து நமது மறை மாவட்டத்திற்கு விஜியாக மறை மாவட்ட முதன்மை குருவாக அவர் பயணித்து இப்பொழுது ஆயராக முதல் ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றார். இவரை பற்றி பேசுகின்ற பொழுது அனைவரும் சொல்லுவது உறவுக்கு கை கொடுப்பவர். எங்கே உறவு இருந்தாலும், முக்கியமாக அருள் தந்தையர்கள் உறவை எப்பொழுதுமே கைப்பிடித்து வைத்திருக்கிறார். பல ஊர்களுக்கு பூந்தமல்லியில் யார் பிடிச்சிருந்தாலும் சரி, அவர்கள் தேவையான உடனடியாக யாரோ உடம்பு சரியில்லைன்னா நேராக போய் அது மாதிரி செய்வார். அடுத்தது உதவு கரங்கள். அவர் கை கருப்பு இருந்தாலும் இதை பாருங்கள், அப்படியே சிவப்பாக இருக்கும். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று அவரை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரம் தனக்கு இருக்கு இல்லை, பாக்கியில் இல்லாட்டி எப்படியாவது தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது தான் வழக்கம். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம் வாழ்விலையும் போட்டிருக்கு. கோஸ்மன் அடிக்கலாம் சொன்னார், பேங்க் அக்கௌண்ட்லாம் நில்லாக தான் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வாரி வழங்குவதிலே வள்ளலாக இருக்கின்றார் என்று சொன்னார்கள். அடுத்தது அனிமேஷன் செய்வதில், பிறரை உற்சாகப்பட்டு வளர்ப்பதில், முக்கியமாக செமினரியன்ஸு அவரெல்லாம் ரொம்ப உற்சாகப்படுத்தி மேல்நோக்கி அவர்களை கொண்டு செல்வதில்
மிகவும் அருமையாக செய்திருக்கிறார். நம்மையும் அவ்வாறு வளர்த்திருத்திருக்கிறார். எனவே இவருடைய புன்சிரிப்பு, இவருடைய கடமை உணர்வு, இவருடைய எளிமை, பணிவு, அர்ப்பணம் இதற்கெல்லாம் தலைவணங்கி பல்லாண்டு இந்த மறை மாவட்டத்தை ஆள வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரிமை உள்ள உறவு, உண்மை உள்ள அன்பு, நேர்மை உள்ள நட்பு, நம்பிக்கை உள்ள வாழ்வு என்றும் விட்டு போவதில்லை, தோற்று போவதும் இல்லை என்பதை அறிந்து முதல் ஆண்டாய் தனது பணியினை மேற்கொண்ட நமது ஆயர் அவரது பாத சுவடிகளில் என்ற இலக்கோடு தனது 2ஆம் ஆண்டில் கால் பதிக்கும் வேளையில் வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபிப்போம், ஏற்புரை வழங்க கரமொழி எழுப்பி வரவேற்போம். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மறைமாவட்ட முதன்மை தந்தை பேரருள் திரு பிலமின் தாஸ் அவர்களே, மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அந்தோணி ஜோசப் அவர்களே, மறைவட்ட முதன்மை தந்தையர்களே, நமது மூத்த தந்தையர்களே, அன்பு சகோதர குருக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் லூர்து அன்னை பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக முக்கியமான நாள். பல இடங்களிலே திருவிழாக்கள் நடக்கின்றன. மாலையிலே கெபியிலே திருப்பலி நடைபெறும். இவ்வளவு சிரமங்களுக்கிடையேயும் இங்கு எங்களது அழைப்பின் பேரில் வந்து இந்த கலந்துரையாடலிலும் இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மறைப்பணி நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய தந்தையாராக பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை நான் உண்மையிலே பாராட்டுகின்றேன். இந்த அருமையான ஒரு பாடல் முதல் கேட்ட பொழுதே அவ்வளவு இனிமையாக இருந்தது. உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 2வது பாதுகாவலர் மீது அவள் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த மறைப்பணிக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அவருடைய சுரூபத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்று விரும்பியதோடு மட்டுமல்லாமல் இதனால் வரை குடந்தை மறை மாவட்டம் மறைப்பணி நிலையம் என்று இருந்ததை ஏன் நாம் குடந்தை மறை மாவட்டம் ஜான் டி பிரிட்டோ மறைப்பணி நிலையம் என்று அழைக்கக்கூடாது என்று ஆசையோடு விண்ணப்பித்திருந்தார். மறைவட்ட முதன்மை தந்தைகளோடு பேசினோம். 2வது பாதுகாவலர் தானே, அப்படி அழைத்தால் நல்லது தான் என்று சொன்னார்கள். ஆகவே உங்களுடைய ஒப்புதலோடு அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் நம்முடைய மாவட்ட மறைப்பணி நிலையத்தை புனித அருளானந்தருடைய பாதுகாவலிலே ஒப்பு கொடுத்து ஜான் டி பிரிட்டோ மறைப்பணி நிலையமாக நாம் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்புதலோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, என்னை பற்றி பெருமையாக வாழ்த்து பேசிய பேரருள் தந்தை ஹென்றி புஷ்பராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டு வரை ஒரு சில வருடங்களாக நாம் எல்லோரும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயர் வர வேண்டும், நம்முடைய மண்ணிலிருந்து வர வேண்டும் என்று விரும்பினோம், ஆசைப்பட்டோம் பெரும்பாலானோர். அதற்கு காரணம் நம் மண்ணின் மைந்தராக இருந்தால் ஒரு ஒட்டுணர்வு இருக்கும், இந்த மறைமாவட்டத்தின் மீது உண்மையான பற்றுதல் இருக்கும். ஆகவே இது மறை மாவட்டத்தின் நல்லது என்று அப்படி நினைத்தோம். நாம் நினைத்தது போன்று இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். ஆனால் இந்த மறை மாவட்டம் என்ற ஒரு குடும்ப உணர்வு நம் எல்லோருக்கும் இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த மறை மாவட்டத்தை நல்ல நிலைக்கு நாம் கொண்டு செல்ல முடியும். ஆகவே மறை மாவட்ட ஆயர் மட்டுமே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. உங்களுடைய பங்களிப்பு,
ஒத்துழைப்பு நாம் இருவரும் இணைந்து செயலாற்றுகிற பொழுது அது சாத்தியமாகும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். we have a long way to go. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது, திட்டங்களை தீட்ட வேண்டியிருக்கிறது, செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் நான் இந்த நேரத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கணக்கெடுப்பு பற்றி நிறைய பேர் கேள்விகள் கேட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இது பல முறை பெரியவர்கள், படித்தவர்கள், இந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்களெல்லாம் இணைந்து தயாரித்த ஒரு திட்டம். நம்முடைய தமிழக திரு அவைக்கு தரவுகள் வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் அரசிடமிருந்து உதவிகளை பெறுவதாக இருக்கட்டும், நம்முடைய உரிமைகளை பெறுவதாக இருக்கட்டும், நம்முடைய மறைமாவட்டங்களுக்கென்று பணித்திட்டங்களை வகுப்பதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு இது என்ன பெரிய வேலை, இது தொந்தரவாக இருக்குது என்று நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காமல் பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் இதை மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும். ஏனெனில் இதற்காக நிறைய பணம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். மறைமாவட்டத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாகவும் 25 ரூபாய் அதில் பணிபுரிகின்றவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆகவே இவ்வளவு பணம் செலவு செய்து இந்த முயற்சி எடுக்கிற பொழுது அது நல்ல முறையில் நடந்தேற வேண்டும். ஆகவே அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்மிடையே வந்து சிறப்பாக நம்மை 1 மணி நேரம் வழிநடத்திய பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்களுக்கும், அவர் சொன்னது போல் எங்களது பேராசிரியர் இன்னும் சில வார்த்தைகளை அவர் பாடம் நடத்தும் சிலதான் அப்படி பாட சொல்லிக் கொடுப்பார். அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஆகவே அவருக்கும் அவரோடு வந்த தோழர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைவோம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போம், ஒருவருக்கொருவர் செய்வெடுப்போம். மறைமாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் முக்கியம். எனது நலனோ எனது விருப்பமோ முக்கியமல்ல. மாறாக மறைமாவட்டத்தின் நலன் ஒன்று மட்டுமே நமக்கு முக்கியம் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. நன்றி. நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குருவும் பொருளாளர் தந்தையும் முக்கிய தகவல்களை பகிர வருகிறார்கள். எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி கவனமுடன் செவிமடுப்போம். நன்றி. முதலாவதாக ஆயர் திருமுழுக்கு பெற்ற பொழுது அமிர்தசாமி தான். ஆனால் 2003 21 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவருடைய பெற்றோர் இவருக்கு ஜீவானந்தம் என்ற பெயர் வழங்கப்பட வேண்டும் என்று திருவையார் கோர்ட்டிலே போட்டு அதை ஒப்புதல் வாங்கி வட்டாட்சியருக்கு அனுப்பி அந்த வட்டாட்சியரும் ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையை அப்பொழுதிருந்த பங்கு தந்தை இடத்துல கொடுத்து அவருடைய பெயரை அது கவர்மெண்ட் கெசட்டில் இருக்கிறத விட இன்னும் சிறந்ததாக ஆணையாக வந்ததனால் அந்த 2003 திருமுழுக்கு பதிவேட்டிலும் அமிர்தசாமி ஜீவானந்தம் என்ற பெயரை இணைத்து அவருடைய பெற்றோர்கள் விரும்பி இணைத்தது. அதற்காக அவர்கள் கோர்ட்டிலும் சென்றிருக்கிறார்கள், வட்டாட்சி அலுவலருக்கும் சென்று அவர்கள் தன்னுடைய மகனுக்கு என்ன பெயர் வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதைத்தான் மற்ற எல்லா ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்திலும் இருந்தது. எனவே தான் அதன் அடிப்படையிலே ரோமை அவரை ஜீவானந்தம் என்ற பெயரிலே அழைத்து அந்த ஆணையம் ஆயரை நியமிக்கின்ற ஆணையையும் ஜீவானந்தம் அமலநாதன் என்ற பெயரிலே கொடுத்ததனாலேயே நாமும் அந்த பெயரை ஆயருக்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும். கோர்ட்டும் அதான், வட்டாட்சியரும் அதான், ரோமையும் அதுதான். எனவே தான் இதனுடைய பின்னணியை உங்களுக்கு சற்று விளக்க வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. இரண்டாவதாக மார்ச் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய பூண்டியிலே நம் அனைவருக்கும் இன்னொரு கருத்தரங்கு இருக்கிறது. இந்த ரோல் ஆஃப் எஃபெக்டிவ் லீடர்ஷிப் இன் த சினரல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சர்ச் சலேசிய குருவான நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆகவே அந்த தேயும் தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக நமக்கு மறை மாவட்டத்துக்கென்று ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
அந்த டிராஃப்ட் ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சிருச்சு. 2வது லெவல் இன்று விஎஃப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம். அவங்களை ஏற்கனவே இதில் அனுப்பிச்சிருக்கிறோம். ஆகவே அதை மறைவட்டத்திலே நீங்கள் கலந்து பேசி உங்களது பரிந்துரைகளை அனுப்புங்கள். அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்திலே செனட்லேயும் அதை பற்றி விவாதிப்போம். அதோடு சேர்ந்து மே மாதம் 10ஆம் தேதி டயசன் பாஸ்டல் கவுன்சில் மறை மாவட்ட மேய்ப்பு பணி பேரவை ஒன்று நாம் அமைக்க வேண்டும். அதிலும் அதை பற்றி, ஏனென்றால் இது பொது நிலையினரும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு நிலைமை. எனவே அந்த கருத்துக்களையும் அவரிடத்தில் கேட்டு ஜூன் மாதம் ஏற்கனவே நாம் சொன்னது போன்று 18-19 எல்லா குருக்களுடைய பிரஸ்பிட்டேரிய மீட்டிங்கிலையும் இதை பற்றி பேசுவோம். ஆகவே உங்கள் தகவலுக்காக ஒவ்வொரு பணி நிலையில் எவ்வாறு நாம் செயல்படுகின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்த விரும்புகின்றேன். அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இன்று மாலை திருப்பலி 1000 இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அது சற்று மாற்றப்பட்டது. ஆகவே மாலை திருப்பலி நடைபெறாது. இறுதியாக கரிஸ்மேட்டிக் ரெட்ரீட் நம்முடைய ஆண்டு தியானத்திலே ஒரு பேட்சுக்கு கரிஸ்மேட்டிக் ரெட்ரீட் கொடுக்கலாமா? அப்படி என்றால் நம்ம ஸ்டீஃபன் தச்சூர் போன்றவர்களை அழைக்கலாமா என்ற சில கருத்து வந்தது. உங்களுக்கு ஒரு ரெட்ரீட் ஃபஸ்ட்டு பேட்ச் பிஷப் சிங்கராயர் கொடுக்கிறார். 2வது பேட்சுக்கு அவர் அழைக்கலாம் என்று சொல்பவர்கள் மட்டும் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். ஸ்டீஃபன் தச்சூர் போன்ற கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர்ஸுகளை 2வதுக்கு அழைக்கலாமா? மிக சொற்பமானவர்கள், எனக்கவே மாற்று ஏற்பாடு செய்யலாம். நன்றி. அடுத்ததாக இறுதியாக நாம் உத்தரவுகளை எழுதும் பொழுது மற்ற மறை மாவட்டங்களுக்கும் மற்ற பங்குகளுக்கு அனுப்பும்போது தயவுசெய்து 2 பக்கத்தில் உள்ள காலங்களை இதை பூர்த்தி செய்யுங்கள். அது அவசியம். அது நம்முடைய பார்ட்டி மட்டுமல்ல, இன்னொரு பார்ட்டியை பற்றி நமக்கு தெரியவில்லை என்றாலும் கூட நாம் ஓலை எழுதுவதற்கு முன்னதாகவே அடுத்த பார்ட்டியுடைய பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வர சொல்லுவோம். அதை வைத்து கொண்டு இனிஷியல் இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த் அதில் குறிப்பிட்டு அனுப்புவோம். ஆகவே முதல் முறையாக நீங்கள் இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, 3 டிக்கெட் சொல்கிறாங்களாம். ஓலை எழுதலாம், ஓலை வாசிக்கலாம், திரும்ப நிறைவேற்றலாம் என்று. அப்படி செய்யாமல் ஓலை வாசிக்கலாம், நான் ஓலை வாசித்து விட்டேன், ஓலை எழுதிவிட்டேன், நீங்கள் வாசிக்கலாம், நானும் ஓலை வாசித்து விட்டேன், நீங்கள் திருமணத்தை நிறைவேற்றலாம் என்று 3 நிலையில் இருக்கக்கூடியதை தயவுசெய்து மூத்த அருட்தந்தையர்களுக்கு தெரியும். மற்றவர்களும் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆயர்கள், தமிழகத்தில் உள்ள துறவற சபைகளுடைய தலைவர்கள், மாநில தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரிலே ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. லாஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பிலே நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய லீகல் செல் அதனுடைய செக்ரட்டரி ஜேவியர் அருள்ராஜ் அவரோடு இணைந்து மறைமாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய லீகல் செல்ஸ், அதை வழிநடத்துகின்ற குருக்கள், இவர்களெல்லாம் ஒரு கருத்தரங்கை நடத்தினார்கள். அதை தொடர்ந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1 தேதி ஆகிய 2 தினங்களும் மதுரையில் உள்ள பில்லார் நிறுவனத்திலே அதனுடைய தொடர் கருத்தரங்கு நடைபெற்றது. இதிலே அவர்கள் முக்கியமாக சொன்னது, இக்காலத்திலே சபைகளிலும் மறை மாவட்டங்களிலும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. இந்த பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்ளுகிற பொழுது நம்முடைய மறை மாவட்டமோ அல்லது சபைகளோ மிகவும் மோசமாக அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிலம் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக இதன் அடிப்படையில் கோர்ட்டுக்கு சென்று வாதிடுவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்கிறது தான் அதனுடைய முதன்மையான நோக்கம். ஆக டயசிஸ் என்று அழைக்கிற பொழுது இது ஒரு கனானிக்கல் என்டிட்டி. ரோம் ஒரு ஏரியாவை
டயசிஸ் என்று சொல்லுகிறது. இந்த டயசிஸ் ஆயர் தலைமையிலே அந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற செனட் மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ் இவர்களுடைய ஆலோசனையின்படி ஆயர் அவர்கள் இந்த மறை மாவட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அரசுக்கு முன்னால் இந்த மறை மாவட்டம் ஒன்றும் கிடையாது. அரசுக்கு முன்னால் ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாகத்தான் இருக்கிறது, கும்பகோணம் டயசிஸ் சொசைட்டி. அந்த சொசைட்டி சரியான விதத்திலே நடத்தப்பட வேண்டும். ஆக சொசைட்டி சரியான விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதனுடைய பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ஜெனரல் பாடி அண்ட் கவர்னிங் பாடி இதுதான் முக்கியம். ஆனால் அநேக மறை மாவட்டங்களிலே இந்த கனானிக்கல் என்டிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இந்த லீகல் என்டிட்டிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆக அரசுக்கு முன்னால் நாம் செல்லுகிற பொழுது நாமே குற்றவாளிகளாக ஆகிவிடுகிறோம். ஏனென்றால் நாம் முறையாக இந்த கூட்டங்களை நடத்தி ரெக்கார்ட் செய்து ரெசல்யூஷன்ஸ், அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நாம் எதையுமே செய்யாமல் கவுன்சிலில் மட்டும் கேட்டுட்டு நம்ம செய்து விடுகிறோம். அது அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே நம்முடைய மறை மாவட்டங்களிலே இந்த சொசைட்டி ஆக்டிவிட்டி, சொசைட்டி அது ரெஜிஸ்டர்ட் லா, அக்கார்டிங் டு த ரெஜிஸ்டர்ட் லா, கவர்மெண்ட் லா படி தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆகவே நம்முடைய மறை மாவட்டத்திலே கடந்த காலத்திலே ஒரு முறையான ஜெனரல் பாடி, ஒரு முறையான கவர்னிங் பாடி இல்லாமலே இருந்தது. பெயருக்கு அது நடந்தது. ஆகவே கடந்த 6ஆம் தேதி நாங்கள் சொசைட்டி மீட்டிங் கால் ஃபார் பண்ணியிருந்தோம். அந்த சொசைட்டி மீட்டிங் வந்தவர்கள் ஜெனரல் பாடி மெம்பராகவும் தெரியல, கவர்ன் பாடி மெம்பராகவும் எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் கவர்னிங் பாடி என்று அதை எடுத்துக்கொண்டு அதில் நாங்கள் ஜெனரல் பாடி 20 பேர், நம்முடைய மெமராண்டம் அடிப்படையில் 20 பேர் ஜெனரல் பாடியில் இருக்க வேண்டும். ஆகவே ஆயர், முதன்மை தந்தை அண்ட் பொருளாளர், நான் செக்ரட்டரி ஆக 3 பேர், அதோடு இணைந்து 6 செனட் மெம்பர்ஸ், அதில் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட செனட் குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் மற்றும் தற்பொழுது அந்த சொசைட்டி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய 7 பேர் ஆக எல்லாரும் இணைந்து 20 பேராக இனி செயல்படுவார்கள். இந்த 20 பேரிலிருந்து கவர்னிங் பாடியாக 7 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த 7 பேரிலே 3 பேர் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரி. இதோடு கூட மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்ஸிலிருந்தும் செனட் மெம்பரிலிருந்தும் ஆக மொத்தம் 7 பேர் கவர்னிங் பாடியாக இருப்பார்கள். இனி முறையாக இந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். முறையாக அந்த கூட்டங்களுடைய செயல்பாடுகள் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸ், ரெசல்யூஷன் எல்லாமே முறையாக பதிவு செய்யப்பட்டு இனி முறையாக நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக சொல்லுகிறேன். அடுத்ததாக நம்முடைய டயசன் ஃபைனான்ஸ் இட்ஸ் இன் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அண்ட் டுகெதர் வி ஹவ் டு ஒர்க் அண்ட் நம்முடைய டயசன் ஃபைனான்ஸை நம்ம உயர்த்துவது நம்முடைய கடமை என்பதை நான் உங்களுக்கிடம் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த மாதம் வரை, ஜூன் மாதம் வரை ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரை 1,90,15,600 ரூபாய் ப்ரீஸ் மெயின்டெனன்ஸுக்காகவும் மற்ற கண்டிஜென்சிஸ், மற்ற செலவுகளுக்காகவும், மெடிக்கல், முக்கியமாக மெடிக்கல், இது எல்லாத்துக்கும் இவ்வளோ செலவாகிருக்கு. ஆனால் இவ்வளோ பணம் இருக்குதா அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை. நம்முடைய எம்சிபியிலேருந்து ஃபாதர் கொஞ்சம் நமக்கு உதவி செய்கிறாங்க. அது இட்ஸ் அ கிரேட் ஹெல்ப் ஃபார் அஸ் டு இந்த செலவுகள்லாம் நாம் செய்வதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஆகவே வரும் காலங்களிலே நீங்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஃபைனான்ஸை எப்படி நாம் உயர்த்தலாம் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து உங்களுடைய சஜஷன்ஸை தயவுசெய்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதன் அடிப்படையிலே நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன், ஸ்லாப், உங்களுடைய பங்கின் வருமானத்திலிருந்து குறிக்கப்பட்ட ஸ்லாப் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் கொடுக்க வேண்டும். கட்டாயம் கொடுங்க, நோ எக்ஸப்ஷன் அட் ஆல். எந்த பேரிஷாக இருந்தாலும் சரி. இந்த காலங்களிலே நம்முடைய ஆடிட்டரை நான் அழைத்து ஒவ்வொரு பங்காக வந்த இடத்துல நான் கேட்டு வாங்கினேன். நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க.
ஆனால் சந்திக்காத பங்குகள் இன்னும் இருக்கிறது. அந்த பங்குகளிலிருந்தும் தயவுசெய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் நிறுவனங்களிலிருந்து, பள்ளிகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை போல் ஹாஸ்டல்ஸ், மற்ற நிறுவனங்களும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட தொகையை கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது. இரண்டாவது, மாஸ் இன்டென்ஷன். Mass intention is not the income for the particular parish, and it is not the income of the parish also. So it has to be remitted to the diocese. நீங்கள் பூசை வச்சுட்டு மீதியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த நம்ம பாலிசி ஃப்ரேமிங் அந்த மீட்டிங்கில் கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் whatever the mass that you receive from the parish, you have to remit to the diocese, and you get 30 masses every month from the diocese அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அதில் சுவையே இருக்காது. அதனால் எதிர்ப்புகள் இருக்கிறது நல்லது தான். ஆனால் லெட்ஸ் ட்ரை டு எக்ஸிக்யூட் இட். அதை போல் வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீட்டிங் வச்சுருக்கிறோமாப்பா. 3ஆம் தேதி மேரேஜ் ஹால்ஸ் அண்ட் ரெண்டட் ஷாப்ஸ் இருக்கக்கூடிய பாரிஷஸில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களுக்கு ஒரு கூட்டம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டத்திலும் இதை குறித்து நாம் பேச இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் இப்படியாக மறை மாவட்டம் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது தான் மறை மாவட்டத்தை நாம் வளர்க்க முடியும், உயர்த்த முடியும், அதனுடைய வருமானத்தை பெருக்க முடியும். ஆகவே அன்பு தந்தையர்களே, நீங்கள் எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God respects us when we pray, but He loves us when we thank என்று சொல்கின்றார்கள். நாம் ஜெபிக்கின்ற போது கடவுள் நம்மை மதிக்கின்றார். நாம் நன்றி கூறுகின்ற பொழுது கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்று சொல்வார்கள். அது 3 எழுத்து மந்திர சொல், மானுடத்தின் அடையாளம். இதோ இந்த இனிய தருணத்திலே நம் ஆயருடைய பணியின் 1ஆம் ஆண்டை நிறைவு செய்கின்ற நல்ல வேளையிலே நம்மிடையே நமக்காக இறையாசிர் பெற்று தந்திருக்கின்றார். அன்பு ஆயர் அவர்களே, கிறிஸ்துவின் அடிசுவடுகளில் உங்கள் பணி சிறக்கட்டும். இங்கே இருக்கின்ற குருக்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றேன். தனக்கே உரிய தன்னிகரற்ற பாணியில் வரவேற்புரை வழங்கிய மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு பிலோமிதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம் மறைமாவட்டத்தினுடைய முக்கிய தகவலை பகிர்ந்த மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு பிலோமிதாஸ் மற்றும் பொருளர் தந்தை பேரர் திரு ஆண்டனி ஜோசப் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உடலிலும் மனதிலும் இளமையாய், வயதில் மட்டுமே மூத்த குருவாய், பாடகருமாய், பேச்சாளருமாய் இருக்கின்ற அருள் தந்தை ஹென்றி புஷ்பராஜ் நம்மிடையே ஆயருக்கான வாழ்த்துரையை வழங்கியிருக்கின்றார். அன்பு தந்தை அவர்களே, இங்கே இருக்கின்ற குருக்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகள். கணக்கெடுப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இந்த கருத்தமர்வின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்திய பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தூய அருளானந்தரின் பாடலை கலைநயத்தோடும் நடனத்தோடும் ரசிக்க செய்த புனித பாஸ்டின்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், அதனை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், தாளாளர் அருட்சகோதரி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். இவர் ஒரு யதார்த்தமானவர், இளங்குருக்களின் அன்பை பெற்றவர், அன்போடு பழகக்கூடியவர். இங்கு இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருக்கின்றார் அருள் தந்தை ஜோசப் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தனிநபரை வைத்து எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெற முடியாது. அந்த வகையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த நம் மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய
இயக்குனர் அருள் தந்தை ராஜமாணிக்கம், அவரோடு ஒத்துழைத்த வேதியர்கள், அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மறைவட்ட குருக்கள் மற்றும் அனைத்து குருக்கள், அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். இறுதியாக, gratitude is the fairest blossom which springs from the soul என்று சொல்வார்கள். நன்றி உணர்வு என்பது ஆன்மாவிலிருந்து உதிக்கும் அழகான மலர். அந்த மலர் நம்மில் தொடர்ந்து மலரட்டும். நன்றி. செம்மண் சீமையே கொண்டாடு நீ, நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. தென்னகத் திருநாடே ஒளிர்ந்திடு, ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. கரிசல் மண்ணில் விழுந்த முத்தே, தரிசு மனதில் விளைந்த செந்நிற சொத்தே, எங்கள் ஆனந்தமே அருளானந்தரே, நீர் வாழ்கவே. Sa sa sa,